சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி இம்தாதி 92வது பாடல். வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பது என்ன அப்படின்னா உறுதி. இந்த இறைவனை உறுதியாக வழிபடுவது, மன உறுதியோடு. நம்முடைய மனமானது உறுதிப்பாடு இல்லாமல் இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். சித்தர் கோவை மிக அழகாக பேசுகிறது. மனதை உறுதிப்படுத்துவதாக ஆகமங்களில் கோயில்களில் பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாள். எடுத்தோடனே இதான் சொல்லுவாள், த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ருஹஸ்பதி. த்ருவம்னா உறுதின்னு அர்த்தம். உறுதியை தருவதற்காகத்தான் முதலிலே பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா இயல்பாகவே மனது தடுமாற்றத்தை உடையது. அது உறுதியாக ஒன்றை பற்றி அதன் வழியிலே நின்று அந்த இறை அருளை பெற்று உய்வது வரைக்கும் அந்த உறுதிப்பாடு நிலைக்கிறது இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு 3 சிந்திக்கும் அது. அப்போ மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்படி சிந்திப்பது அப்படிங்கிறது இயல்பு. அதனால் மிக தெளிவாக மனதினுடைய உறுதி, அந்த உறுதியை பெறுவதற்காக மிக அழகாக பிரார்த்திக்கிறார். அதை நாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அம்பாள்கிட்ட அதே வரமாக கேட்குறார். அதான் சிறப்பு, வரமாக கேட்குறாரு. அது என்ன வார்த்தையால் பயன்படுத்துகிறார் பாருங்க. பதத்தே உருகி. அதாவது இறையருள் அப்படிங்கிறது மானுடர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பக்குவம். அந்த பக்குவம் வந்தால் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். அப்படி அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா இறையருள் பதித்தாலும் அது நழுவி ஓடும். அப்போ மோட்சமாகட்டும், போகமாகட்டும், பக்தியாகட்டும், இதெல்லாம் ஒரு பதம். நம் தமிழ் சமயம் என்று மதத்துக்கு பேர் சொல்கிறது. மதம் அப்படின்னு வடமொழி சொல்ல தமிழாக்கம் பண்ணும்போது சமயம்னு சொல்லுவாள். சமயம்னா என்ன அப்படின்னா சமையல்லேருந்து வினையடியிலேருந்து வந்தது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஒரு வாழைக்காய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்றோம் அப்படின்னா முடியாது. அதே அந்த கத்திரிக்காய் ஏதோ வேக வச்சோ வறுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி அதை கறியாக பண்ணி இல்லை குழம்பாக பண்ணி இல்லை கூட்டாக பண்ணி சாப்பிட்ற பொழுது அது பக்குவமாக உள்ளே நமக்குள்ளே போகும். அப்போ இந்த காய்கறியை உண்ணுகின்ற அளவுக்கு பக்குவப்படுத்துவது சமையல். அப்படி தானே? அதே மாதிரி மனதை இறைவனுடைய திருவடியிலே ஒன்றுவதற்கு பக்குவப்படுத்துவது சமயம். அப்படி இறைவனுடைய திருவடியிலே ஒன்ற வேண்டும் என்று சொன்னால் மனது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே இருக்க வேண்டும். அதை நமக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம விஞ்ஞானம்லாம் சொல்கிற மாதிரி 100 டிகிரியில் தண்ணியானது ஆவியாயிடும்னு சொன்னான். 99 டிகிரி வெப்பம் வந்தாலும் அந்த தண்ணி ஆவியாகாது. 101 டிகிரிக்கே அந்த தண்ணி ஆவியாகாமல் இருக்காது. 100வது டிகிரியில் கரெக்டாக அந்த தண்ணி ஆவியாயிடும். அது ஒரு பத நிலை. அதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் ஞானம் வரும், ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் மனது துன்புறும், ஒரு குறிப்பிட்ட மனநிலையிலே மனமே மோட்சத்திற்கு காரணமாக அமையும். மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயா. உபனிஷத் வேதாந்தம், வேதங்களுடைய முடிந்த முடிவாக சொல்லப்படுகிற உபனிஷத்து சொல்கிற வாக்கியம் மன ஏவ மனுஷ்யானாம். மனிதர்களுடைய மனமானது தான் காரணம் பந்த மோக்ஷயா. ஒரு பொருளிலே பற்று கொண்டு துன்புறுவதற்கும் அவைகளிலிருந்து விலகி இன்புறுவதற்கும் காரணமாக இருப்பது மனம் அப்படின்னு அழகாக சொல்லுகிறது. அப்போ இந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்னா ஒரு நிலையில் மாற்றம் அடையணும். அப்படி இறை அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நிலையை உருகு நிலைன்னு வச்சுங்க. இறை அன்பு நமக்குள்ள
அந்த இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற திறன் அதை சொல்லலாம். இது சாஸ்திர விசாரம். இந்த பாடல் இறை அருளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா காரணக்காரிய அடிப்படையில் இல்லாமல் உமையம்மையினுடைய அனுக்கிரகம் இருந்தால் மாத்திரமே தான் முக்தி நிலையானது சித்திக்கும். இந்த உமையம்மையினுடைய அனுக்கிரகம் வந்துருத்தான்னு நாம் உறுதிப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் சொல்கிறார் அபிராமி பட்டர். சாமி சித்தியாகிடுத்து இல்லை சாமி அனுகிரகம் நமக்கு வந்துடுத்து அப்படின்னா இந்த உறுதிப்பாடும் மனதிலே தோன்றும். என்ன அப்படின்னா, இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன். ஒரு சாமி பிரத்யட்சமாக நமக்கு அனுபவத்தில் சாத்தியமாகிடுது அப்படின்னு சொன்னால் அவள் அடுத்தவாளுடைய சமயத்துக்கு போக மாட்டா, அடுத்த சாமியை கும்பிட மாட்டாள். அதுதான் பெரிய விஷயம். இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன்னு சொல்கிறார். அது சம்பந்தமாக இந்த சாமியை கும்பிட்டா தேவலாமா அப்படிங்கிற விஷயமே இனிமே கிடையாது. மதிமயங்கேன், வேறு ஒரு வழிபாட்டு நெறியை ஏற்கின்ற மனமானது நழுவ பெறும். அது இனிமேல் வரவே வராது. இறையருளை ஒரு முறை எந்த ஒரு இறையருளை எந்த ஒரு தேவதையினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த தேவதையை தவிர வேறு எந்த சாமியும் நாம் கும்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு அனுபவம் வந்துருத்து. அதனால் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அந்த பக்கம் போகணுங்கிற எண்ணம் வராது. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர் போன வழியும் செல்லேன்னார். வேறு ஏதாவது சாமியை கும்பிடலாமா, முருகனை கும்பிடலாமா, சிவனை கும்பிடலாமா அப்படின்னு பிற வழிகளை ஏற்பாடு பண்ணி அவர்கள் செல்லுகிற வழியிலே ஒரு சில வழிபாட்டு நெறிகளை பின்பற்றுவதற்கு தோணாது, செய்ய மாட்டா. சாமியோட அனுகிரகம் இருந்ததுன்னா அவர் போன வழியும் செல்லேன்னார். மதிமயங்கேங்கிறது என்ன அப்படின்னா உள்ளம் செய்கிற செயல், மயங்குவது உள்ளம். அவர் போன வழியும் செல்லேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஆச்சாரங்களை பின்பற்றுறது. அந்த மாதிரி இறையர் பெறுவதற்காக விரதம் இருக்கிறதையோ இல்லை கோயில்களில் யாத்திரையாக போய் தரிசனம் பண்ணுறதையோ இல்லை அடியார்களுக்கு அந்த விஷயங்களை குறித்து கேட்குறதையோ இல்லை பெரிய பெரிய உபாசகர்களை போய் பார்த்து இது சரியாக தவறான்னு கேட்குறதோ இதெல்லாம் உண்மையான இறையருள் ஒருத்தருக்கு வந்துருத்துன்னா அதெல்லாம் நடக்காது. அந்த எல்லா விஷயமும் சாமியை அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனால. அதனால் அவர் போன வழியும் செல்லேன், எந்த ஒரு ஆச்சாரத்தையும் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு சமயத்தையும் நான் நினைத்து ஏங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் அப்படின்னு நான் அந்த முதல் வரியை இப்போ தான் எடுத்துக்கணும். பதத்தே உருகி, சரியான ஒரு மனநிலை அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. நாம் அதற்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். உபாசனையினால் ஜெபம் பண்ணியோ பூஜை பண்ணியோ தியானம் பண்ணியோ தொடர்ந்து கோயிலை சுற்றியோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அம்பாள் அதுக்கு ஒரு பலனாக இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படி அனுகிரகம் பண்ணினால் அந்த அனுகிரகமானது எப்படி ஆகும்னா, நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இப்படிப்பட்ட மனநிலை இறை அருளினாலே ஏற்பட்டதே அன்றி தன்முயற்சியினாலே ஏற்பட்டது அல்ல. அதாவது இறை அருளுக்கு பிறகு பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் அப்படின்னா சாமிக்கு விருப்பமான செயலை செய்யறது, அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செயலை ஒவ்வொரு உபாசகர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே உமையம்மையனுடைய அனுகிரகத்தினால தான் அவள் பண்ணுறா. ஒழுக அடிமை கொண்டாய் அப்படின்னு அம்பாளை தேர்ந்தெடுத்துக்கிறா. இவர்களெல்லாம் என்னுடைய அடியார்கள், கூட்டியவா என்னை தன் அடியாருன்னு சொல்கிறார். இறைவியினாலே அனுகிரகிக்கப்பட்டவர்கள் அடியார்கள், இறைவியை வணங்குகிறவர்கள் பக்தர்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் வேணாலும் அம்பாளை கும்பிடலாம். ஆனால் அம்பாள் தேர்வு செஞ்சு இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறவாளுக்கு பேர் தான்
அடிமை கொண்டாய், உந்தன் இதத்தே ஒழுக. அம்பாளுக்கு எது நல்லது, அம்பாளுக்கு எது சௌக்கியம், அதை வணங்கிறதுனால சர்வக்ஷேமம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. எந்த கோயிலில் போய் விளக்கேற்றணும், இல்லை எந்த கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணணும், இல்லை எந்த கோயிலில் சூடம் ஏற்றணும், எந்த கோயிலில் தேங்காய் உடைக்கணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்காமல் விடுவோமா? உடனே அந்த விஷயத்தை செஞ்சு நாம் தீர்த்துட்டுருவோம். ஆனால் அந்த விஷயத்தை அம்பாள் உள்ளுக்குள்ளே வாங்கி, இந்த விஷயத்தை நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு நிவர்த்தியாகும் அப்படின்னு அம்பாலே ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணாதான் அந்த வழி நமக்கு கிடைக்கும். உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். அடிமை கொண்டாயின்னு சொல்கிறார். நீயே அவளே அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படி இல்லைன்னா அந்த வழி செல்லாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட அம்பாள் யாரு அப்படின்னா, மூதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. முதல் தேவருங்கிறது யாரு அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனி எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கோ இல்லையோ, திருக்கடியிலையும் இருக்கு. அந்த மூல திருமேனியில் பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம்னு சொல்கிறது வழக்கம். அதான் முதற்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் உகிழ்நகையே அப்படின்னா, எல்லாரும் சாமி கும்பிடுறவா, எல்லாருமே கும்பிடுறது யாரை அப்படின்னா போற்றும் முகிழ்நகையே அப்படின்னா அபிராமியை சொல்கிறார். அப்போ அந்த சிவபெருமானுடைய பட்ட மகிழ்ச்சியாகிற மனோன்மணி என்கின்ற சாமியை இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு பாடலில் சிவகாமியை சொல்லுவார், ஒரு பாடலில் துர்க்கையை சொல்லுவார், ஒரு பாடலில் காளியை சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லும்போது இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, முதற்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் ஒகிழ்நகையே அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் மூன்று வடிவமும் ஒன்றாக இயைந்த வடிவம் தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு உடனாய விளங்குகிற அபிராமியாகிற சக்தி, அந்த அபிராமியாகிற சக்தியை தான் முகிழ்நகையேன்னு சொல்கிறார். சிரிப்பை சொல்கிறார் இந்த இடத்துல. முகிழ்நகையே, யாவரும் போற்றும் முகிழ்நகையே அப்படின்னு சொன்னார். அவர்களாலே வணங்கப்பட்டவளாக இருக்கிறாள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் இவர்களெல்லாம் வணங்கி ஏற்றுபவர்களாக உமையம்மை இருக்கிறாள் அப்படின்னு சாக்த சித்தாந்தம். அம்பாள் ஒரு கட்டிலில் உட்காந்துருக்கான். அந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்குது. ஒவ்வொரு கால்லையும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன். அது மேலே ஒரு பலகை போட்டிருக்கு. அந்த பலகையில் அந்த பலகையாக சதாசிவன் இருக்கார். அதான் முதற்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே, அவர்களெல்லாம் உன்னை தாங்குகிறார்கள் முகிழ்நகையே அப்படின்னு அபிராமி அம்மையை இந்த இடத்துல மிகச்சிறப்பாக சொல்கிறார். இந்த மாதிரி அடிமையாக ஆக்கிக்கிறதுங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கும்பிடுறது தான் நம்ம கையில் இருக்குது. அடிமையாக ஆக்கிக்கிறதுங்கிறது அம்பாளுடைய கையில் இருக்குது. நம்மலாம் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ண முடியாது. சாதாரணமாக சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். அபிராமி பட்டர் மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அபிராமி அனுகிரகம் இருந்தால் தான். ஒரு அம்மையார் இருந்தது. அந்த அம்மையாருக்கு உடன் பிறந்த ஒருத்தர் இருந்தார். அவங்க ஒரு ஃபேமிலின்னு வச்சுங்களேன். அப்பா, அம்மா, மூத்தது பொண்ணு, 2வது பையன். இந்த மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு அந்த மூத்த பொண்ணுடைய கணவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அவர் உயிருக்கு போராடுறார். அந்த மாதிரி ஒரு சூழல். அவருடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், கல்யாணம் ஆகாத பையன், சின்ன பையன். இந்த தம்பி இவா எல்லாருமே ஒரு குருக்கள் ஃபேமிலி. ஒரு கோயிலில் பூசாரி வேலை பார்க்குறா, ஒரு அம்மன் கோயிலில். அப்போ அந்த அம்மன் கோயிலில் பூஜை பண்ணின்னு இருக்கிறவா. இந்த அம்மா என்ன வேண்டிக்குது, எங்கள் வீட்டுக்கார் இது அவளே அனுகிரகம் பண்ணாதான் அந்த வழிபாடு கிடைக்குங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அம்மா என்ன வேண்டிக்குது, என்னுடைய வீட்டுக்காரை என்கிட்ட மீட்டு கொடுத்துரு, நான் என்னுடைய தாலியை கூட உனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு வேண்டின்னு உண்டியலில் போடுது. வீட்டுக்கு வராங்க.
அந்த அம்மையாருடைய கணவன் இறந்து விடுகிறார். இந்த சின்ன பையன் அந்த அம்மையாருடைய தம்பி பார்த்துட்டே இருக்கான். அக்கா தேம்பி தேம்பி அழறா. இது மாதிரிலாம் உன்னை வேண்டினேனே, எனக்காக இந்த தாலியெல்லாம் கொடுத்தனே, நீ என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அழறா. அதுலேருந்து அவர் சாமியே கும்பிட்றதில்ல. அந்த சின்ன பையன் ஒரு 14 வயது பையன். இது ஒரு கோயிலில் வழிபாடு பண்ணுற வழிபாடு பண்ணக்கூடிய பூசாரியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அது ஒரு செவி வழி செய்தி. இப்போ என்ன விஷயம்னா, அந்த சின்ன பையன்தான் வரணும். அவங்க அப்பா பூஜை பண்ணின்னு இருக்காரு, அந்த பரம்பரையில் பூஜை பண்ணின்னு இருக்காரு. அந்த ஊர் முழுக்க அவங்களுடைய பூஜை. அந்த மற்ற என்னென்ன சாமியெல்லாம் இருக்கோ, இப்போ ஒரு ஊர்னு வச்சுங்களேன், ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், மற்ற காளியம்மன், மாரியம்மன், சாஸ்தா, அந்த மாதிரி எல்லா கோயிலும் இருக்கும். அது மாதிரி அந்த ஊரில் ஒரு 10 கோயில். அந்த 10 கோயிலை பார்த்து தான் அவங்க அப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், பொழப்பு நடத்துகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூசாரியை சார்ந்த ஒரு வழிபாட்டு குடும்பத்தில் இது நடக்குது. இந்த பையன் என்ன பண்ணுறான், நேரடியாக பார்த்ததுனால எல்லா கோயிலுக்கும் போவான், மற்ற கோயிலுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவான். அந்த தன்னுடைய அக்கா அந்த தாலியை சமர்ப்பணம் பண்ணி கதறி அழுத அந்த கோயிலை ஒன்றே அவன் சாமி கும்பிட மாட்டான். எந்த சாமியை கும்பிட்டாலும் கும்பிடுவேன், ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கான். அதில் அந்த கோயிலில் தான் என்ன பெரிய விஷயம்னா, அந்த கோயிலுக்கு தான் கூட்டம் வரும். அந்த கோயிலில் தான் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி பூஜை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையன் கடைசி வரைக்கும் அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு நான் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு உறுதியாகவே இருந்தான். இது ஒரு விஷயம். அவங்க அப்பா என்ன சொன்னார், இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் வெளி கோயிலுக்கு, வெளி ஊருக்கு அழைச்சின்னு போயிடுங்க, இவன் மனசு ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் வெளியூரில் போய் வேறு கோயில் பார்த்து பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரிகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அவங்க வேறு கோயில், வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஊர்லேயும் இதே அம்மன் கோயிலில் தான் அவருக்கு வேலை கிடைக்குது. அப்போ கொஞ்சம் காலம் கழித்து சமாதானம் பண்ணி, எப்பா அந்த கோயில் அம்மன் வேறு, இந்த கோயில் அம்மன் வேறு, அதுவும் மாரியம்மன் தான், இதுவும் மாரியம்மன் தான், என்றாலும் அது ஒந்தூர் மாரியம்மன், இது இந்தூர் மாரியம்மன், குலதெய்வம் ஊருக்கு ஊர் மாறுபடும், அது மாதிரி பிடிவாதமாக இருக்காத, மாரியம்மன் கோயில் விசேஷமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த மாரியம்மன் கோயிலில் வேலையை சேர்த்து விட்டார்கள் அந்த பையனை. ஆனால் அந்த மாரியம்மன் அவனுக்கு பிரத்யக்ஷமாக பேசினான். அந்த பையன் சொல்கிறதெல்லாம் பழிச்சுது. அவன் கையால் அர்ச்சனை பண்ணிக்கிறதுக்கோ பூஜை பண்ணிக்கிறதுக்கோ அவள்கிட்ட கேட்டுக்கிறதுக்கோ மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக வளர்ந்தான். இது எப்படி, இந்த ஒரு சம்பவம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த அம்பாள் அந்த மாதிரி பூஜை பண்ணுற அந்த வெறுப்பு, அப்போ அந்த பையனோட அப்பா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், உங்ககிட்ட நாங்கள் பரம்பரையாக பூஜை பண்ணுறோம், பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். கோயிலில் பூசாரி வேலை, அபிராம பட்டர் பூசாரி, சாமி கும்பிடுறவர், பிராமண பிள்ளை, அவர் சாமியை தண்ணி ஊற்றி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுற அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கார். அதை மாதிரி அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனாலேயே அவர் வேண்டிக்கிறார். அப்போ அந்த அப்பாவனுடைய பிரார்த்தனை அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது. எதனால், எந்த கர்மாவனால இப்படி ஆச்சு அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த அவருடைய பிரார்த்தனைக்காக, உனக்காக அவன் பையனுக்கு செய்கிறேன்டானா, அவன் க்ஷேமமாக இருப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் கனவில் அவன் அப்பாட்ட சொன்னாராம். அப்பாட்ட சொன்னாலாம் அந்த மாரியம்மன் சுவாமி. இன்னும் அந்த பூசாரி இருக்கார், பூஜை பண்ணின்னு இருக்கார். எதுக்கு சொல்கிறேன், ஏன் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயதில் அறியாமல் இருந்தாலும் புரியாமல் இருந்தாலும்
அந்த பரம்பரைக்கு அந்த அனுக்கிரகத்தை பண்ணுறதுன்னு அம்பாள் முடிவு பண்ணிட்டா. அதனால் வரலேன்னாலும் அங்கேருந்து இங்கே வந்து எந்த கோயிலும் கிடைக்காம அதே மாரியம்மன் கோயில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த பூசாரிக்கு. அப்படின்னா அப்போ வழியே வந்து ஆட்கொள்ளுகிறாள். அவனுக்கு சர்வக்ஷேமத்தையும் அம்பாள் கொடுத்தா. அது மாதிரி அம்பாளாக முடிவு பண்ணணும், நாமளாக முடிவு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அம்பாளுக்கு உண்டு.